ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம். அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து சில சூழ்நிலைகளில் ஏதாவது சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ளலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சில தகவல்கள் வந்து தேவைப்படலாம். விசா சம்மந்தப்பட்ட தகவல், பாஸ்போர்ட் ரினியூவல் சம்மந்தப்பட்ட தகவல், ஏதாவது தகவல் வந்து தேவை வந்து படலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள நண்பர்களுக்கு, அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் தரப்பு வந்து சில தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் ஃபார் இந்தியன் நேஷனல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இந்தியன் எம்பசியோடைய வெப்சைட் தான். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் வந்து இந்தியன் எம்பசி சவுதி அரேபியா நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இதை வந்து அப்டேட் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்யும் நண்பர்கள் வந்து இப்போ அதாவது தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூ, இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது சம்பள பிரச்சனை இருக்கலாம், இல்லை இக்கமா வந்து கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை இக்கமா வந்து ரினியூவல் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை எக்ஸிட் சொல்வதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அபராத தொகைகள் வந்து அதிகமாக வந்து ஏதாவது ஒரு வகையில் விதிக்கப்பட்டிருக்கலாம். அது எப்படி வந்து சரி பண்ண உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து சப்போஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புகார் அளிப்பதற்கு அவங்க சில கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது சவுதி அரேபியா தரப்புலேருந்து அந்த @mea.government.in இதில் தான் வந்து அந்த முடியும். இந்த மாதிரி கரெக்டான வெப்சைட்டாக அவங்களுக்கு தான் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்களா, இப்போ அதேமாதிரி அவங்களுடைய ட்விட்டர் கணக்கு முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ சவுதி தூதரகம் போல் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் போல் வேறு யாராவது உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி ஏதாவது பணங்கள் வந்து கேட்டாலோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பணம் எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்திய தூதரகம் தரப்புலேருந்து அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சேவைகள் வழங்குவதற்கு பணங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி மோசடி சூழ்நிலைகள் சம்பவத்துலேருந்து நீங்கள் யாரும் வந்து அந்த சிக்க வேண்டாம் அந்த மோசடி சம்பவத்தில் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இப்போ கன்சுலர் அப்படின்னு இருக்கும், அதில் விசா பாஸ்போர்ட்டு சம்மந்தமான தகவல் இருக்கும். மேலும் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு அது பல்வேறு தகவல்கள்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். ஸோ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் ஒவ்வொரு நண்பர்களும் இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட்டு என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து விசிட் செய்து வந்து பாருங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது ஒரு சில நண்பர்களுக்காவது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பதிவு செய்துள்ளேன்.